வணக்கம். இந்த வீடியோவில் 1/8/2026 சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு, டிஏடிஆர் அரியர் தொகை சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசு ஊழியர்கள் அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போது வெளிவரும் என்பதற்காக தான். குறிப்பாக 2026 ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் 8வது ஊதியக்குழு குறித்த விவாதங்கள் நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வரும் மாதத்தில் மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. உயர்த்தி அறிவிக்கப்பட்ட அகவிலைப்படி ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வந்தது. இதன் மூலமாக 58% இருந்த டிஏ 60% உயர்த்தப்பட்டது. இந்த அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் மட்டத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான டிஏ உயர்வு குறித்த எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளன. அரசு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் 2026க்கான சில்லறை பணவீக்கம் 3.48%, உணவு பணவீக்கம் 4.2%, அதிகரித்தது. அதனோடு எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நடுத்தர வர்க்க மக்கள் மற்றும் தினசரி பயணம் செய்வோருக்கு கூடுதல் சுமையினை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அரசு ஊழியர்களை பொறுத்தளவில் அவர்கள் அதிக டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளவருக்கு அதிக அளவில் டிஏ கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPE தரவின் அடிப்படையில் 2026 ஜூலை மாதம் முதல் டிஏ சுமார் 3 முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மார்ச் 2026இல் AICPE குறியீடு 149.1 எட்டியது. ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் தொடரும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டது. கடந்த 12 மாத சராசரி AICPE குறியீடை வைத்து கணக்கீடு செய்தால் டிஏ 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. அரசு வழக்கமாக முழு எண்ணாக அறிவிப்பதால் இது 4% உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதாவது 60% உள்ள அகவிலைப்படி 2026 ஜூலை முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு தொடர்பான அறிவிப்பு வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் பல நல்ல செய்திகளை கொண்டு வரலாம் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.